பெரம்பூரிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தை தொடங்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் தான் போட்டியிட இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலிருந்தே பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை விஜய் தேர்வு செய்துவிட்டதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை விஜய் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இது குறித்த மேலும் தகவல்கள். வணக்கம் சரவணன். ஏற்கனவே தாவேக சார்பாக புதுச்சேரி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் குறித்த 230 தொகுதியினுடைய வேட்பாளர் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் 117 பேருடைய முழுமையாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கான அபிடவிட் தயார் செய்யும் பணியை நடைபெற்றிருக்கிறது. இதோடு கூட அந்த முழுமையாக அடையாள கால பணியாக குறிப்பாக வரக்கூடிய ஓரிரு நாட்களில் முக்கியமாக மகாபலிபுரத்திற்குரிய தனியார் ஹோட்டலில் நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாவேக தலைவர் குறிப்பாக தன்னுடைய பிரச்சார பணியை எவ்வாறு மேற்கொள்ள போவதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதற்கட்ட பிரச்சாரத்தை குறிப்பாக தன்னுடைய பெரம்பூரில் சென்னைக்குடைய பெரம்பூரில் தொடங்க திட்டமிருப்பதாக தகவல் அவர் சென்னையில் பெரம்பூரை கூட்டிடுவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பல இடங்களில் கூட ஆதவஜனா கூட அந்த கருத்தை பதிவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தை பெரம்பூரிலிருந்து தொடங்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. அறிவிப்பும் ஒரே நாள் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறிப்பாக 234 தொகுதிகளில் களங்கான பணியில் முழுமையாக தாவேக தலைவர் மற்றும் அவர் முழுமையாக ஈடுபட்டுள்ளதாகவும், ஏனென்றால் ஏற்கனவே கூட்டணி இல்லாத என்ற சூழல் உருவாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் சரியான வேட்பாளர் தயார் செய்ய வேண்டும். அந்த வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். ஏன்னால் தாவேக சந்திக்கும் முடிவு சட்டமன்ற தேர்தல் என்பதால் இது வெற்றி என்று சாத்தியப்படுத்த சூழலில் குறிப்பாக தாவேக தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அன்பில் பார்க்கும்பொழுது முழுமையான பிரச்சாரம் வியூகத்தை அமைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்காக முதற்கட்ட பிரச்சாரத்தில் தாவேக தலைவர் பெரம்பூரில் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதுக்கு முன்பாக வேட்பாளர் அறிமுக கூட்டம், முதற்கட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்பது இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தகவல் வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியலும் தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரங்கள். குறிப்பாக ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை கண்டறிந்து விட்டார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பாக 4 வேட்பாளர்களுடைய பட்டியலை ஏற்கனவே மாவட்ட செயலர் பெற்ற நிலையில் அந்த மிக முக்கியமாக அதில் சாட்டிலைட் செய்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வேட்பாளருடைய அபிடவிட்டை முழுமையாக ஆராய்ந்து வருகிறார்கள். அது மிக முக்கிய வேட்பாளர் அபிடவிட்டை முழுமையாக ஆராய்ந்து அது முழுமையாக அந்த பணியை மேற்கொண்டுள்ளதாகவும், அடுத்தடுத்து வேட்பாளருடைய முழுமையாக அவருடைய முழுமையான விவரங்களை கண்டறிந்து அதனுடைய விவரங்களை சேகரிக்கும் பணியை தாவேகாவுடைய தொழில்நுட்ப துறை நிர்வாகிகள் மேற்கொண்டு வருவதாக தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை முதற்கட்டமாக வெளியிடுவார்கள் அல்லது அறிமுகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு தகவலியா இருக்கிறது. அதன் அடிப்படையில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணியை தீவிரப்படுத்தியிருப்பதாக அங்கிருந்து தகவல் வந்து இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு